அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜெகதீஸ்வரன் பேசுறேன். தமிழ்நாடு மாணவர் இளைஞர் பேரவையோட மாநில ஒருங்கிணைப்பாளர். இந்த வீடியோ முக்கியமா எதுக்காகனா, தற்போது பயின்று வரும் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்காகவும், சட்டக்கல்லூரியில் இந்த ஆண்டு சேர்ந்து பயிலக்கூடிய மாணவர்களுக்காகவும் ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். மாநில அரசான தமிழக அரசு சட்டக்கல்லூரியோடைய மெயின்டெனன்ஸ் மற்றும் அதோடைய பதிவுகள்ல எவ்வளவு குறைபாடுகள் வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இன்னும் சரி செய்யப்படாம இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அரசு சட்டக்கல்லூரி 16 சட்டக்கல்லூரிகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சென்னையில அம்பேத்கர் லா காலேஜ் இருக்கு. எல்லாமே டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழே தான் அனைத்து சட்டக்கல்லூரிகளும் வருது. அதுல திருவள்ளூர், சென்னை செங்கல்பட்டுல இருக்கு, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி போன்ற மாவட்டங்கள்ல சட்டக்கல்லூரிகள் இயங்கிட்டு வருது. அந்த ஒரு சட்டக்கல்லூரியில பாத்தீங்கன்னா 2 விதமான அட்மிஷன்ஸ் மேற்கொள்ளப்படும். 5 இயர்ஸும் 3 இயர்ஸும் மேற்கொள்ளப்படும். 12ஆம் வகுப்பு படித்து முடித்து வரவங்களுக்கு 5 ஆண்டு காலமும், எனி டிகிரி படிச்சுட்டு வர்றவங்களுக்கு 3 ஆண்டு காலமும் இந்த சட்டக்கல்வியானது தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருது. இதுல என்ன ஒரு குளறுபடினா, கடந்த ஆண்டுகளாகவே இன்னும் சொல்ல போனா பிரசித்தி பெற்ற சட்டக்கல்லூரிகள்லாம் சொல்ல போனா மதுரை சட்டக்கல்லூரி, திருச்சி சட்டக்கல்லூரி, கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி போல் அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வழக்கறிஞராகி இன்னைக்கு சிறந்த வழக்கறிஞராகவும், நீதிபதியாகவும், மேஜிஸ்ட்ரேட்டாகவும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த சட்டக்கல்லூரியில என்ன ஒரு குளறுபடி நடந்துட்டு இருக்குது, அதை செயல்படுத்தாம என்ன பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். முதல்ல திருநெல்வேலி சட்டக்கல்லூரி 5 ஆண்டு சட்ட கல்லூரி, 5 ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் 3 ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் 2 விதமான இருக்கு. இப்ப இந்த சட்டக்கல்லூரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பேத்கர் யூனிவர்சிட்டியோடைய டைப்ல இருக்கும்னு நான் சொல்லுவேன். அவங்களோட மெயின்டெனன்ஸ் அவங்க தான் எல்லாம் பண்ணணும். இந்த அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா இந்தியாவில பார் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய BCIல பதிவு பெற்றிருக்கணும். எப்படி ஒரு மருத்துவர்கள் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல அங்கீகரிக்கப்படுறாங்களோ அது போல BCIல எல்லா வழக்கறிஞர்களுமே பதிவாங்க இருக்கும். இது எல்லா மாநிலங்களுக்கும் BCA பண்ண முடியாதனால அந்தந்த மாநிலங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பல்கலைக்கழகம் கொடுத்து அவங்க அதன் அடிப்படையில மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா எல்லா கல்லூரிகளுக்குமே BCAயோட ரெகக்னைஸ்ட் இருந்தாதான் அந்த சட்ட கல்லூரியோட படிக்கக்கூடிய அந்த சட்டம் இது டிகிரி செல்லும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கடந்த 15 வருஷமாவே 15 வருஷத்துக்குள்ளாரையும் அதிகமாகவும் நிறைய சட்டக்கல்லூரிகள் பாத்தீங்கன்னா இந்த ரெனிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை செய்யாமே வச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் ஆகட்டும், இல்ல மற்ற வழக்கறிஞர்கள் ஆகட்டும், இது ஏன் இது வரைக்கும் முன்னெடுப்பு செய்யல, அதை பத்தி கொஸ்டின் கேட்கல. வருடாவோட பாத்தீங்கன்னா 1200 மாணவர்களை சட்டக்கல்லூரியில சேர்த்திட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சேர்த்தப்படக்கூடிய மாணவர்கள் அதுல வெளியே வரப்படக்கூடிய மாணவர்கள் அந்த சட்டம் எப்படி செல்லும், அந்த கல்வி எப்படி அங்கீகரிக்கப்படுது, அதை வச்சு எப்படி என்ரோல் பண்றாங்க, இந்த ப்ராசஸ் பத்தி யாருமே இதை பத்தி பெருசா பேசவே படல. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நடுவில் 3 கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. 2007 2008க்கு பின்னிட்டு இதை செய்யல. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 18-19 வருஷமா இந்த ரெனிவல்ங்கிற ப்ராசஸே பண்ணாம வச்சிருக்காங்க. இது அட்வொகேட் ஆக்ட் படியே இந்த ரெனிவல்ங்கிறது இருக்குது. மாநில மற்றும் மத்திய சட்டங்கள் அந்த கல்வி உரிமைகள்ல சொல்லக்கூடிய ரெனிவலும் அதுல சொல்லப்பட்டிருக்குது. அதை பத்தி இவங்க எதுவுமே பண்ணாம வச்சிருக்காங்க. எந்தெந்த சட்டக்கல்லூரிகள்லாம் பண்ணாம வச்சிருக்காங்கன்றத நீங்க கேட்கும்போது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாகவும் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கும். ஏன்னா இந்த தமிழ்நாடு ஆகட்டும், இந்தியாவாகட்டும், சட்டத்தின் அடிப்படையில தான் மாநிலங்களோ இந்தியாவோ இயங்கிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட சிறப்பான நம்ம சட்டத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கெட்டது நடந்தா கூட உடனடியா கிரவுண்ட்ல இறங்கி போராடக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான். அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அநீதி இது. ஒரு சட்டக்கல்லூரி பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸா 50,000 கொடுக்கணும். இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸுங்கிறதுல 3 லட்சம் கொடுக்கணும். அதே ஹானர்ஸ் கோர்ஸா இருந்தா 5 லட்சம் கொடுக்கணும். ரீஃபண்டபிள் கேரண்டின்ற அமௌண்ட்ல ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கணும்.
வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்ணலாம். அப்படின்னா 3 இயர்ஸ் ரெனியூவல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிங்கிறத வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்தோடைய கல்லூரிகள்ல வந்து எல்லாம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி, கேண்டீன் ஃபெசிலிட்டி, லெபார்டரி, மூட் கோர்ட் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரெனியூவல் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் வந்து இது வரைக்கும் ரெனியூவல் பண்ணாம இருக்கு. இதுல வந்து விதிவிலக்கு பாத்தீங்கன்னா சட்டக்கல்லூரி, சட்டக்கல்லூரி மட்டும் தான் அப்படி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மத்திய சட்டக்கல்லூரியான பிரைவேட் காலேஜ் வந்து ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா 2027 வரைக்குமே அவங்க ரெனியூவல் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா சாஸ்தால இருந்து ஆகட்டும், எல்லா தனியார் கல்லூரிகளுமே தன்னுடைய மெயின்டெனன்ஸை கரெக்டா பார்த்துட்டு வராங்க. ஆனா இந்த அரசு சட்டக்கல்லூரிகள் மட்டும் இவ்வளவு மெத்தன போக்கா செயல்படுறாங்க. இதை நான் வந்து ரொம்ப நாட்களாகவே நிறைய என்னோட தரப்புல சீனியர்ஸ்டி ஆகட்டும், என்னோட இருக்கவங்க ஆகட்டும், நான் நிறைய பேர்கிட்ட இது விஷயமா நான் பேசியிருக்கேன். பட் வந்து யாருமே வந்து இதை மேற்கொண்டு எடுத்துட்டு போகல. இப்ப நடந்து முடிந்த வழக்கறிஞர்களுடைய சங்க தேர்தலில் கூட நான் நிறைய மூத்த வழக்கறிஞர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எனக்கு எப்ப தெரியும்னா, நான் டெல்லி வழக்கறிஞர் சங்கத்துல வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து என்கிட்ட கன்வே பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா சட்டக்கல்லூரியுமே வந்து ரெனியூவல் ப்ராசஸ் வந்து கரெக்டா பண்ணாம இருக்காங்க. அது முதல்ல நீங்க என்னன்னு கவனிங்கன்ற மாதிரி என்னோட அந்த நண்பர்கள் வந்து சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இருக்கிற சட்டக்கல்லூரிகளுடைய அந்த ரெனியூவல் எந்த இயர் வந்து எந்த இயற்குள்ள பண்ணல அப்படிங்கிற நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். திருநெல்வேலி சட்டக்கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா 1982 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 இயர் கோர்ஸ், 3 இயர்ஸ் கோர்ஸ் 2 இருக்கு. 2022, 2023 கல்வியாண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸோட ரெனியூவல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டில் வரைக்கும் அவங்க பண்ணல. 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2011, 2012 முடிஞ்சிருச்சு. அவங்களும் அதை ரெனியூவல் இன்னும் பண்ணல. கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சிராப்பள்ளியில 5 இயர்ஸ் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2011, 2012 ரெனியூவல் முடிஞ்சிருச்சு. அதை இன்னும் பண்ணல. திருச்சி சட்டக்கல்லூரி பாத்தீங்கன்னா 1996 வந்து தொடங்கப்பட்டுருச்சு. திருச்சியில 3 இயர்ஸ் படிக்கக்கூடிய 3 இயர்ஸ் லா கோர்ஸ்ல வந்து 2007, 2008 ஆண்டு காலத்துல ரெனியூவல் முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் பண்ணல. இன்னைக்கு 2026, இப்போ வந்தா 20 வருஷம் ஆக போகுது. அதையும் பண்ணல. கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி, கோயம்புத்தூர்ல 5 இயர்ஸ் கோர்ஸ் 2007, 2008 முடிஞ்சிருச்சு. இந்த திருச்சி சட்டக்கல்லூரியும் கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரியும் ஒரே ஆண்டு காலத்துல 1979 வந்து கொண்டு வரப்பட்டது. கோயம்புத்தூர் லா காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் 2010, 2011 ரெனியூவல் முடிஞ்சிருச்சு. கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை, இந்த மதுரை லா காலேஜ்ல வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 2008, 2009 ரெனியூவல் முடிஞ்சிருச்சு. இன்னும் அது வரைக்கும் அதை பண்ணல. 2010, 11 5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அதே 10, 11 வந்து 8, 9 வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு. 2008, 2009 ஆல்மோஸ்ட் அதுவும் 19 இயர்ஸ், 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கவர்மெண்ட் லா காலேஜ் வேலூர் 2011, 2012 வரைக்கும் ரெனியூவல் முடிஞ்சிருச்சு 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கு. டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் புதுப்பாக்கம் சென்னையில் இருக்கிற காலேஜ் வந்து 2023, 24 ரெனியூவல் முடிஞ்சிருச்சு. ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்த லா காலேஜ் 5 இயர்ஸ் கோர்ஸ் 2018, 2019 இது வந்து ரெனியூவல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு விழுப்புரம்ல இருக்கிற லா காலேஜ் 3 இயர்ஸ் கோர்ஸ் 2023, 24 முடிஞ்சிருச்சு. 5 இயர்ஸ் கோர்ஸ் 2023, 24 முடிஞ்சிருச்சு. தருமபுரி காலேஜுக்கு 2023, 24 முடிஞ்சிருச்சு. தருமபுரியில 5 இயர்ஸ் கோர்ஸ் 3 இயர்ஸ் 2023, 24 முடிஞ்சிருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதன் பின்னிட்டு இப்ப நம்ம அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல்கிட்ட கேட்டாலும் இது மிகப்பெரிய ப்ராசஸ், இது ப்ராசஸ் ஆயிட்டு தான் இருக்குது, அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரி பண்ணிட்டு இருக்க, ரெனியூவல் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சேர்க்கை எடுக்கணும்ல. நீங்க ஆண்டாண்டு வந்து சேர்க்கை எடுத்துட்டே இருக்கீங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்துல வந்து தேனி மாவட்டம், சேலம், தருமபுரி நினைக்கிறேன், நாமக்கல், இவங்க இந்த 3 காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் லிஸ்டே பண்ணாம வச்சிருக்காங்க. நம்ம சொன்னோம்ல 16 சட்டக்கல்லூரி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அது லிஸ்டே பண்ணாம வச்சிருக்காங்க. இந்த காலேஜ்லாவது லிஸ்ட் ஆயிடுச்சு, அந்த இது வந்து லிஸ்டே பண்ணாம வச்சிருக்காங்க. இப்ப அதுல படிக்கிற ஸ்டூடெண்டோட நிலைமையெல்லாம் என்ன? அவங்க அந்த சட்டம் பெற்று என்ன பயன் வர போகுது சொல்லுங்க பார்க்கலாம். ராமநாதபுரத்துக்கு, சேலம்து, நாமக்கல்லுக்கு, தேனி மாவட்டத்துக்கு, இந்த 4 மாவட்டத்துக்கு சட்டக்கல்லூரி வந்து அது பிசி லிஸ்ட்லயே வரல. இது எவ்வளவு பெரிய அநீதி. படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் வந்து 12th மார்க் வச்சு அப்ளை பண்ணி அவங்களுடைய மார்க் பேசிஸ்ட், கோட்டா பேசிஸ்ல ரேங்க் லிஸ்ட் விட்டு ப்ராப்பரா அவங்க அட்மிஷன் எடுக்கிறீங்க.
அதுல விதத்துல சந்தோஷம், எந்த ஒரு குளறுபடி இல்லாம. ஆஹ் அந்த அடிப்படையில் எடுக்கிற மாணவர்கள் அவங்க படிக்கிற கல்வி அது அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லையா, இன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த டேட்டாலாம் எங்க இருக்குன்னா, நீங்க ஒண்ணுமே இல்லை, ஆன்லைன்ல வந்து உங்களோட மொபைல்ல ஆன்லைன்ல பிசிஐ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் போட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்டியல் வரும். இந்தியாவில் இருக்கிற எல்லா சட்டக்கல்லூரிகள், பீகார், எந்தெந்த மாநிலம் எல்லாம் வரும். அதுல போய் பக்கத்துல பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு இயரும் எவ்வளவு ரெனியூவலோட டேட்டும் அங்கேயே இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் ரெனியூவல் பண்ணணும், எவ்வளவு ஃபைன் சொல்லிக்கிறாங்களோ அந்த ஃபைனோட ரெனியூவல் பண்ணணும்னு தற்போது அமைந்திருக்கக்கூடிய தமிழக அரசு கிட்ட வந்து தமிழ்நாடு மாணவர் இளைஞர் சார்பா நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். இது வேண்டுகோள் தான். இதன் பின்னிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எத்தனையோ வந்து அரசு சார்ந்த பணியாளர்கள் இருப்பீங்க, பெற்றோர்கள் இருப்பீங்க, ஏன் அமைச்சர்கள் இருக்கலாம், எம்எல்ஏக்கள் இருக்கலாம், இல்ல மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை கூட இதை பார்க்கலாம். இதை பார்த்துட்டு துரிதமா நடவடிக்கை எடுத்து சட்டக்கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு நீதியை வழங்கணும். எல்லாருக்கும் நீதி வழங்க வேண்டிய இடத்துல படிச்சுட்டு இருக்கிற அவங்களுக்கே மிகப்பெரிய அநீதி ஏற்பட்டிருக்கு. எனவே வந்து இந்த போராட்ட களத்தை நாங்கெல்லாம் சந்திச்சு போராடி இதை பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. அப்படி ஒரு சூழல் ஏற்படுனாலும் சட்டக்கல்லூரி மாணவர் அனைவரும் வந்து வகுப்பை புறக்கணிச்சுட்டு இந்த அவங்களோட ரெகனைஸ்டுக்காக வீதியில் இறங்கி போராடவும் தயாரா இருக்காங்க. இது வந்து ஒரு மிக நீண்ட நாள் கோரிக்கை. புதிதாக அமையப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான ஆட்சியில இந்த குளறுபாடுகளை வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி மிகவும் கனிவுடனும் அன்புடனும் கேட்டுக்கிறேன். இது எப்படி செயல்படுத்த போறாங்க, இதுக்கான தீர்வுகள் என்னங்கிறத பார்க்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல என்னோட தொடர்பு நான் கீழே கொடுக்குறேன். என்னென்ன சட்டக்கல்லூரியிலிருந்து என்னால் தொடர்பு கொள்ள முடியுமோ என்னை தொடர்பு கொள்ளுங்க. ஏன் நமக்கு வந்து களம் புதிதல்ல, நம்ம வந்து பல்வேறு போராட்டங்களில் வந்து களத்தில் நின்று அதை வெற்றியும் பெற்றிருக்கிறோம். அதுக்கு எடுத்துக்கட்டா சொல்ல போகணும்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் சேலத்தில் நடந்தது, எல்லாத்துலேயும் நம்ம வந்து சிறப்பாக செயல்பட்டு நம்ம செஞ்சிருக்கிறோம். ஸோ அதனால வந்துட்டு களத்துல வந்து சந்திக்கிறதுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, அதுல தெளிவா இருக்கும். அதனால வந்து அரசு இதை முன்னெடுத்து உடனடியா தீர்வு கண்டு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லைன்னா மிகப்பெரிய போராட்ட காலத்துல வந்து உங்களோட சந்திக்கிறேன். சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய உரிமை வென்றெடுக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.